சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நக்ஷத்ரா ககனை பார்த்து பேசுறதுக்காக போகிறாங்க. ககன் அவரோட சைட்டில் இருப்பார். அந்த பில்டிங்கில் எல்லாருக்கிட்டையும் நின்று பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நக்ஷத்ரா மேலே போகிறாங்க. ககன் கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. ககன் கோவப்படுவார். கூட இருந்தவங்களும் அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ககன் கிட்ட நக்ஷத்ரா கேட்குறாங்க, என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்தீங்க, அதுக்கப்புறம் பிக்னிக்கு வந்தீங்க, நீங்கள் எனக்காக தானே வந்தீங்க, என் மேலே இருக்கிற லவ்னால தானே வந்தீங்க அப்படின்னு கேட்க, இல்லை நீ இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் பூமியும் இருந்தா, பூமிக்காக தான் நான் அங்கே வந்தேன், நீ அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கப்புறமாவது அதெல்லாம் விட்டுடு, என்னோட டைமை நீ வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்ல, நானும் அதையே தான் சொல்கிறேன் மாமா, அந்த பூமியை லவ் பண்ணி உங்களோட டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க, என் வீட்டிலையே உங்களை எதிரியாக பார்க்குற என் அப்பா முன்னாடியே அந்த பூமி உங்களை அவமானப்படுத்திட்டா, உங்களை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் நக்ஷத்ரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, என்னோட அப்பா உங்கள் மேலே இருக்கிற வெறுப்புனால தான் அந்த பூமியை தத்தெடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, அவளை சொந்த மகளாக ஆக்கிக்கணும்னு அந்த எண்ணம்லாம் கிடையாது, ஸ்டேட்டஸ்லேயும் சரி அழகுலேயும் சரி எல்லாத்துலேயுமே நான் தான் ஹை, அந்த பூமி ஒன்றுமே கிடையாது, அப்படி எதுவுமே இல்லாத எந்த சொத்தும் இல்லாமல் ஒன்றுமே இல்லாத அவ பின்னாடி நீங்கள் எதுக்காக ஓடுறீங்க அப்படின்னு கேட்க, அப்போது ககன் இங்கே பாரு நக்ஷத்ரா, நல்ல மனசுக்கும் முட்டாள்தனத்துக்கும் இந்த மாதிரி திமிரான பேச்சுக்கும் எந்த வித்தியாசமும் உனக்கு தெரியல, உனக்கு எப்பவும் அது புரியவும் புரியாது அப்படின்னு சொல்ல, புரியாத விஷயத்த சொல்லி என்னை குழப்பாதீங்க, நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்காக நான் வரல, நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, நீங்கள் அந்த வீட்டில் அவமானப்பட்டீங்கல்ல, எந்த வீட்டில் நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அந்த வீட்லேயே உங்களை நான் மகாராஜா மாதிரி மாற்றுறேன் அப்படின்னு சொல்ல, வேண்டாம், எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை, என்னோட சொந்த உழைப்பிலேயே நான் மகாராஜா மாதிரி தான் இருக்கேன், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்ல, நான் உங்களை லவ் பண்ணுறேன், அது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு கேட்க, உன்னோட பைத்தியக்காரத்தனமான இந்த காதலை வேற யார் மேலேயாவது காட்டிக்கும், அதுக்கெல்லாம் நான் விழமாட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே நக்ஷத்ரா, என்ன நீங்கள் மறந்துட்டீங்களா, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ இல்லாமல் நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் அனுப்பின மெசேஜ் இன்னும் என்கிட்ட பத்திரமா இருக்குது அப்படின்னு சொல்ல, ஓ பிளாக்மெயிலா, இது லவ் இல்லை ஒரு பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு திரும்பவும் நீ நிரூபிக்கிற பார்த்தியா, உண்மையாகவே நீ முதல்ல பிளாக்மெயில் பண்ணப்போ நான் கொஞ்சம் பயந்தது உண்மைதான், ஆனால் இப்போ இல்லை, அதுக்கப்புறம் கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சு பார்த்தேன், உன்னோட பிளாக்மெயிலில் ஒன்றுமே கிடையாது, ஒருவேளை இந்த மெசேஜை நீ உன்னோட அப்பா கிட்ட காமிச்சா உன்னோட அப்பா என்கிட்ட சண்டைக்கு வருவார், அப்போது நீ அடிக்கடி எனக்கு கால் பண்ணுற பாரு, அந்த கால்லாக நான் உங்கள் அப்பா கிட்ட காமிப்பேன், நீ தான் என்னை துரத்திட்டு வர, நான் ஒன்றும் உங்ககிட்ட வரல அப்படின்னு உங்கள் அப்பாவுக்கு நான் புரிய வைப்பேன், அப்படியே உங்கள் அப்பா சண்டைக்கு வராமல் அந்த மெசேஜை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரே நேரத்தில் உன்னையும் பூமியும் லவ் பண்ணன்னு நினச்சி இதை பற்றி பூமி கிட்ட சொன்னாலும் பூமி என்ன லவ் பண்ணல, அதனால் என்ன லவ் பண்ணாத பூமி என்ன நினச்சாலும் எனக்கு அதில் பெரிய நஷ்டமும் கிடையாது, எந்த ஒரு வலியும் கிடையாது, அதனால் கடைசியாக நீ சோஷியல் மீடியாவில் போட்டாலும் அதுலேயும் எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, அப்படி நீ அப்படியெல்லாம் பண்ணணும்னு நினச்சனா நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, எனக்கு அதை பற்றி ஒரு பயமும் கிடையாது, இதுக்கெல்லாம் இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு ககன் சொல்கிறாங்க. உடனே நக்ஷத்ரா, என்னடா இது இப்படி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி நக்ஷத்ரா ஷாக் ஆகி போய் நின்றுட்டுருக்காங்க. உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுமே உடனே நக்ஷத்ரா என்ன பண்ணுறாங்கன்னா ககன் அங்கேருந்து போகிறாரு சொல்லிட்டு, அப்போ நக்ஷத்ரா சாரி இது உங்களை மிரட்டணும்னு எனக்கு எண்ணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க, தயவு செஞ்சு என்னோட லவ்வை புரிஞ்சுக்கோங்க, எப்படியாவது நீங்கள் என்னை லவ் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சேன், அதுதான் என்னோட நோக்கம் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அது நடக்காது அப்படின்னு கேட்க, ஏன்னா நீ அந்த சந்திராவோட பொண்ணு அப்படின்னு சொல்ல, உடனே நீ எப்படி இருந்தாலும் அந்த சந்திராவோட பொண்ணு தான், எப்பவும் நான் லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, உங்களுக்காக நான் சாகிறதுக்கு கூட தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இந்த டைலாக்லாம் நான் விட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க, உங்களுக்காக கண்டிப்பாக நான் செத்து கூட போவேன் அப்படின்னு சொல்ல, நீ என்ன வேணால் பண்ணிட்டு போ, எனக்கு அதை பற்றிலாம் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ககன் அங்கேருந்து போயிடுறாரு. நக்ஷத்ரா என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே பின்னாடியே நடந்து போயிட்டுருக்காங்க, உங்களுக்காக நான் சாவேன், உங்களுக்காக நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பின்னாடியே நடந்துட்டு போக அந்த பில்டிங்லேருந்து அப்படியே மேலே இருந்து கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. ககன் அங்கேருந்து கார் எடுத்துக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. இன்னொரு பக்கம் சந்திரா ரொம்ப சோகமாக இருப்பாங்க. அப்போது
பூமி போயிட்டு ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, எனக்கு மனசில் ஒரே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்ல, இப்போ நான் உன்னை வந்து தத்தெடுக்க போகிறேன், ஆனால் பின்னாடி நடக்க போகிறதெல்லாம் நினச்சி தான் வந்து நான் கவலைப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் வந்து உன்னை தத்தெடுத்துருவேன், அதுக்கப்புறம் உன்னை வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ல, அப்போ நீ வேற ஒரு வீட்டுக்கு போயிடுவல்ல, அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பூமி வந்துட்டு சந்திராவுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. இதை பார்த்ததுமே அபூர்வாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இன்னொரு பக்கம் செர்ரி என்ன பண்ணுறாங்கன்னா ககனை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ சாரதாவில் சமாதானப்படுத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது சாரதா கிட்ட வந்து சொல்கிறாங்க, நம்ம வேற ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து ககனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே அதுக்கு சாரதா வந்துட்டு பாவம் அவன் என்கிட்ட எதையுமே கேட்டதில்லை, இதை என்னால் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க. அப்போ ககன் அங்கே வராரு. ககன் அங்கே வந்ததுமே வந்துட்டு செர்ரி வந்துட்டு ககன் கிட்ட போய் பேசுகிறாங்க, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ககன் வந்துட்டு நான் பூமியை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து ககன் சொல்கிறாரு. இது கேட்டு செர்ரி வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.